என்னதான் சினிமாவில் 1000 கோடி 500 கோடி சம்பாரிச்சிருந்தாலும் ஈவன் அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தவங்க பாலிடிக்ஸ் சைடு ஏன் வராங்கன்னு பார்த்தோம்னா அவங்கள்ட்ட அந்த இடத்துல ஒரே ஒரு தேவை தான் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா காசு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தேவைப்படுறது ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல தேவைப்படுது. கண்ட்ரோல் அப்படிங்கிறத எப்படின்னு நம்ம மீன் பண்ணலான்னு பார்த்தோம்னா இப்போ நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம ஒருத்தவங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதவி பண்ணுறதுக்கு தேவையான மீடியம்னு ஒன்று தேவைப்படுது. அந்த மீடியம்ங்கிறது வந்து நம்மள்ட்ட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கணும். அதாவது அந்த விஷயத்தை நான் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் ஒன்று வேணும். அந்த பெர்மிஷனுங்கிறது எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இவன்தோ மாதத்துக்கு வருஷத்துக்கு 200 கோடி 500 கோடி சம்பாதிச்சிருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வரோம். இந்த ஒரு கான்செப்டை தான் விஜய் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தோன்னா இப்போ 200 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க படத்துக்கு 200 கோடின்னு சொல்கிறோம். அந்த 200 கோடியை விட்டு அவங்க 50 கோடிக்கோ 100 கோடிக்கோ போனால் தான் வந்துட்டு டேரெக்டாக அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லலாம். பட் அந்த 200 கோடியை விட்டுட்டு அவங்க 1000 கோடி 5000 கோடி அந்த அளவுக்கு வரக்கூடிய பொசிஷன் பிளேஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ஈவன் நல்லது பண்ண வந்தாங்கன்னாவே இருக்கட்டும், பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு அங்கே வந்து தனி ஒரு இது கிடைக்குது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் அந்த கட்சி சப்போர்ட்ரு இந்த கட்சி சப்போர்ட்ரு எதுவும் நினச்சிட வேணாம். நான் பொதுவாக எனக்கு தோணுதான் பேசிட்டேன்.